ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ருசியான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான டைமில் நினச்ச உடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லட்டுனா அது ரவா லட்டு தாங்க. இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் நமக்கு தேவை. ஸோ குயிக்காக அதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் எப்படி ரவா லட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இதில் ஒரு 10 போல் முந்திரி, கொஞ்சமாக திராட்சை எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் இப்போ அதே பேனில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. ஸோ இதுலேயே நல்லா வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இது வந்து கலர் மாறுறது வரைக்கும் அதை நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரவையும் நல்லா கலர் மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஏலக்காவை வறுத்து பொடிச்சு ஏலக்காய் பொடி எடுத்துருக்குறேன், அதை போட்டுடலாம். கூடவே நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம பால் சேர்க்கணும். பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் போல் இதுக்கு பால் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் பால், இந்த டம்ளரில் 1 டம்ளர் சேர்க்குறேன். 1/3 கப் இருக்கும். இது 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதை உள்ளே ஊற்றிடலாம். ஸோ நல்லா சுட சுட பால் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த ரவை வந்து நல்லா வேகும். பார்த்தீங்கன்னா நான் இதில் 1/2 கப் பால் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி ஒன்றா மொத்தமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே விட்டுறலாம். நம்ம ஊற்றின பால் வந்து பால்லையே இந்த ரவை நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லாட்டி மணலாட்டம் இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. ஸோ இப்படி வச்சுட்டு சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஊற்றின அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த ரவை வந்து நல்லா வெந்து அப்படியே சும்மா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை வந்து லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா லைட்டாக வெதுப்பாக இப்போ ஆல்ரெடி வந்து சூடாக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம சர்க்கரை போடும்போது சர்க்கரை வந்து கரையணும். அதுக்காக வேண்டி தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். நான் வந்து 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சாரி, 3/4 கப்பு. நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி 1 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால கொஞ்சம் 3/4 கப்பு தான் சேர்க்குறேன். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்துக்கூடையும் நல்லா கலந்து விடணும். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அடுப்பு வந்து லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த சர்க்கரை கரையிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லட்டு பிடிக்கிற பதத்தில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ உடனே பிடிக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வார்ம் கண்டிஷன்ஸ்க்கு வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்க உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவா லட்டுகள் ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். பண்டிகை காலங்களில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான லட்டு இது.
நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ரவா லட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா என்னோட மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடி எப்பயுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.